லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஐடி ஃபீல்டில் எப்படி உள்ளே வர்றது அப்படின்றத பற்றி ஒரு பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு தோணும், ஓகே இந்த ஃபீல்டு வந்து இந்த ஃபீல்டை பேச நான் லேர்ன் பண்ணிக்கிற முடியாது அப்படின்றது நினைப்பாங்க. ஸோ பேசிக்காக அவுட் சைடில் நினைக்கிறவங்களோட தாட் அதுதான். வெளிலேருந்து பார்க்கும்போது ஐடினாலே வெப் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர், எஸ்கியூஎல், ஆரக்கிள் டெவலப்பர்ஸ், டேட்டாபேஸ் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. பட் ஐடி ஃபீல்டில் இன்னொரு சைடு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இன்னொரு சைடு என்ன, ஐடி இன்ஃபா, ஐடி ஆப்ரேஷன் சொல்கிறது. ஸோ ஓகேங்களா, இன்டேர் ஒரு ஐடி கம்பெனியோட சென்டர் ஆஃப் பில்லரே வந்து ஐடி இன்ஃபா, ஐடி ஆப்ரேஷன் டீம் தான். ஓகேங்களா? ஸோ இன்டேர் கம்பெனியோட ஆக்சஸ்லேருந்து இன்டேர் கம்பெனியோட ஆப்ரேஷன் வரைக்கும் இந்த டீம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டே, ஒரு ஐடியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டே இந்த 2 டீம் தான் ஹேண்டில் பண்ணுறது. ஓகேங்களா? மற்ற டீம்லாம் இன்னும் ப்ராஜெக்ட் பேஸ் ஒர்க் பண்ணுறது. இப்போ ஒரு ஜாவா ஒரு டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆரக்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பைத்தனில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களாம் ப்ராஜெக்ட் பேஸ், ஒரு ப்ராஜெக்டாக ஒரு ப்ராடக்ட் கம்பெனி ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்குன்னா அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். பட் இந்த 2 டீமு தான் கம்ப்ளீட் என்டையர் கம்பெனியோட இன்ஃப்ரா மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.